பாகவதர் ஒருவர் கஜேந்திர மோட்சம் பற்றிய சுவாரஸ்யமான கதையை விவரித்து கொண்டிருந்தார். கஜேந்திரன் என்னும் யானை தாமரை தடாகத்தில் மலர் பறிக்க வந்தது. குளத்தில் இருந்த கூகு என்ற முதலை யானையின் காலினை இழுத்தது. முதலையின் வாயில் சிக்கிக் கொண்டு யானை செய்வதறியாது திகைத்தது. தான் வழிபடும் பெருமானே கதி என்று நினைத்து ஆதி மூலமே என்று அபாய குரல் எழுப்பியது. குரலை கேட்ட பெருமான் வைகுண்டத்திலிருந்து கருடன் மீது பறந்து வந்து கஜேந்திரனை காப்பாற்றினார் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே உபன்யாசத்துக்கு வந்திருந்தார் பெரியவர் ஒருவர். இடமறிந்தார். பகவதரே, யானையின் கூக்குரல் வைகுண்டம் வரை எப்படி கேட்கும்? அதை கேட்டாலும் கூட பெருமாள் உடனே எப்படி அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தார் என்றார். நிகழ்ச்சியை விவரித்து கொண்டிருந்த பாகவதற்கு இதற்கு பதில் தெரியவில்லை. ஏதோ படித்ததையும் கேட்டதையும் கொண்டு கதை சொன்னவர் விழிக்க ஆரம்பித்து விட்டார். உடனே பாகவதரின் மகன் எழுந்தான். ஐயா, உங்கள் கேள்விக்கு பதில் நான் சொல்கிறேன் என்றான். சிறுவனின் பதிலை கேட்க அனைவரும் ஆர்வமாயினர். மக்களே, வைகுண்டம் என்பது எங்கோ வானத்தில் இல்லை, அவரவர் இருக்கும் இடமே வைகுண்டம்தான். அதாவது கூப்பிடும் தூரத்தில் வைகுண்டம் இருக்கிறது. பரம்பொருள் எங்கும் நிறைந்திருக்கிறார். நம்பிக்கையோடு அழைத்தால் அவன் உடனே ஓடி வருவான் என்றான். அனைவரும் இந்த பதிலை கேட்டு கைத்தட்டினர். நம்பிக்கையே பக்தி என்ற உண்மையை உணர்ந்தனர்.